மணமகனின் சிபில் ஸ்கோர் குறைவாக இருப்பதாக கூறி கடைசி நேரத்தில் பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் மகாராஷ்டிராவில் நிகழ்ந்துள்ளது. முர்திசாபூரை சேர்ந்த பெண் ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க வரன் பார்த்தனர். மணமகனின் ஜாதக பொருத்தம் அனைத்தும் ஒத்துப்போகவே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் மணமகனின் சிபில் ஸ்கோரை மணமகளின் தாய்மாமன் சரிபார்த்துள்ளார். அதில் மணமகன் பல்வேறு வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு அதனை முறையாக திருப்பி செலுத்தவில்லை என்பது தெரியவந்தது. இதையடுத்து கடனில் மூழ்கியிருப்பவருக்கு பெண் தர மறுத்துள்ளதால் திருமண பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது. மாப்பிள்ளைக்கு நிரந்தர வேலை, சொந்த வீடு வரிசையில் தற்போது சிபில் ஸ்கோரும் எதிர்பார்ப்புகள் பட்டியலில் இணைக்கப்படுவதால் பெண் தேடுவோர் கலக்கமடைந்துள்ளனர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி சறுக்கிய தொகுதிகள் எவை, பாஜக மீட்ட தொகுதிகள் எவை என்பதை மேஜிக் வால் மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் நந்தா. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில பாஜக ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தனிப்பெரும் கட்சியாக இருந்த ஆம் ஆத்மி எதிர்க்கட்சி வரிசைக்கு தள்ளப்பட்டிருக்கு. 2020, 2025 இந்த இரண்டு தேர்தல்களும் எப்படி இருந்தது? அந்த நேரங்களில் ஆம் ஆத்மி எத்தனை சதவீதம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க, எத்தனை இடங்களை பிடித்திருந்தாங்க, இப்போ பாஜக எத்தனை இடங்களை பிடிச்சிருக்கு, இது போன்ற பல விஷயங்களை விரிவாக நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம திரையில பார்க்கிறது 2020 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள். 2020 தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி 62 இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கிறப்ப 53.82% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதே நேரத்தில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வெறும் 8 இடங்கள் மட்டும்தான் அவங்க கைப்பற்றிருந்தாங்க. 39.95% வாக்கு சதவீதம் வச்சிருந்தாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல. வாக்கு சதவீதம் 4.32. இந்த 8 இடங்கள் 2020 தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற அதே 8 இடங்கள்ல மீண்டும் 2025 பாஜக வெற்றி பெற்றிருக்கு. கூடுதலா ஆம் ஆத்மி கிட்ட இருந்த 40 தொகுதிகளை இப்போ பாஜக கைப்பற்றிருக்கு அப்படின்னு பார்க்கணும். மொத்தம் 48 இடங்களை பாஜக கைப்பற்றிருக்கு. 22 தொகுதிகளில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலையும் ஒரு இடத்தை கூட கைப்பற்றல. எந்தெந்த மண்டலங்களில் பாஜக எத்தனை இடங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கிறப்போ இப்போ நம்ம ஈஸ்ட் டெல்லியை பார்த்துட்டு இருக்கோம். ஈஸ்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வெறும் 2 இடங்களை மட்டும்தான் ஆம் ஆத்மி கைப்பற்றிருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா நியூ டெல்லி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் போட்டியிட்ட நியூ டெல்லியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வெறும் 3 இடங்களை ஆம் ஆத்மி கைப்பற்றிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக கைப்பற்றிருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போறது நார்த் ஈஸ்ட் டெல்லி. நார்த் ஈஸ்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளில் 4 இடங்களை ஆம் ஆத்மியும் 4 இடங்களை பாஜகவும் கைப்பற்றிருக்கிறாங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆம் ஆத்மி தன்னுடைய செல்வாக்க தக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தேர்தல் முடிவுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. குறிப்பா பாஜகவினுடைய வாக்குறுதிகள், அதே நேரத்தில் ஆம் ஆத்மி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடிச்சிருக்கிறதுனால பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க.